ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். வெல்கம் டு ஹோம் குசின் தமிழ் சேனல். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி லேம் லிவர் வறுவல். அதான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறேன்னா வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் இந்த லிவர் வர செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் உள்ளி, 2 சித்தல் மிளகாய், அதுக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதோடு எங்களுக்கு தேவையான உப்பும் கறி பவுடரும் தேவை வேணும். வாங்க என்னென்ன செய்கிறேன்ட்டு இதில் என்னென்ன செய்கிறேன்ட்டு பார்ப்போம் மிச்சத்தை. இப்போ அந்த லிவர் வறுவலுக்கு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிசாக நீட்டாக தான் நான் பெருசாக தான் போட்டுறேன். அப்போ தான் போட்டு இதாண்டு செய்கிறதுக்கு இதுதான் இருக்குது. கொஞ்சம் நீட்டாக பெருசாக வெட்டுறேன். மெல்லிசாக இருக்கும், நீட்டாக வெட்டுறேன். இது எல்லா வெங்காயத்தையும் வெட்டி எடுப்போம். முதல்ல இப்போ நான் இந்த ஈரலுக்கு தேவையான 2 வெங்காயத்தை நல்ல பெருசாக மெல்லிசாக வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் போட்டு அடுப்பில் போட்டு வதக்க வேணும். அதுக்கு அடுப்பில் நான் பேன் சூடு ஆகிட்டுது. இப்போ நான் அதுக்கு எண்ணெய் விட போகிறேன். எண்ணெய் விட்டுட்டு இதுக்குள்ள போட்டு கொஞ்சம் வதங்க விடுவோம். இதை கொஞ்சம் வதக்குவோம். கோல்டன் ப்ரௌனாக வர மட்டும் கொஞ்சம் வதக்கி எடுப்போங்க. இந்த லேம் வறுவலுக்கு தேவையான கொஞ்சம் உள்ளி எடுத்துருக்கேன். அதையும் கொஞ்சம் வெட்டி எடுப்போம். அதையும் கொஞ்சம் நீட்டாக நான் பெருசாக தான் வெட்ட போகிறேன். இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு நாங்கள் வெங்காயத்துக்காக போட்டு இதையும் வதக்க வேணும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் சொஃப்டாக வந்துட்டுது. கொஞ்சம் வதங்கி நான் வீட்டில் வெட்டி வச்சுருக்கிற இந்த உள்ளியை போட போகிறேன். காலிக்கத்தில் போட்டு இதையும் வதங்க விட போகிறேன். உள்ளியும் போட்டு வதக்கினா நல்ல ஃப்ளேவர் வரும். இதை போட்டு இதையும் போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற மட்டும் வதக்கி எடுப்போம். அந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டுது. அந்த கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது அளவுக்கு. நான் இப்போ இதுக்குள்ள எடுத்து வச்சுருக்கிற 2 சித்தல் மிளகாய், காஞ்ச மிளகாயை போட போகிறேன். வச்சு அதோட இதுக்கு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை அதையும் போட போகிறேன். எடுத்து கருவேப்பிலை இதையும் போட்டு கொஞ்சம் வதக்குவோம். இப்போ நான் இந்த ஈரலை உப்பு போடாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன். தண்ணி கணக்கை இல்லை, அவிஞ்சிட்டுது. அவிச்சு வச்சுருக்கிறேன். இனி நான் இதை லிவர் வறுவல் செய்ய போகிறேன். இப்போ இந்த வெங்காயம், கார்லிக், கருவேப்பிலையெல்லாம் நல்லா கோல்டனாக வதங்கிட்டுது. நான் இதை ஒரு டிஷ்ஷில் வச்சு வைக்க போகிறேன்.
இறக்கி வச்சுட்டு நான் இந்த அவிச்சு வச்சுருக்கிற ஈரலை இதுக்க போட போகிறேன். இதை நான் பெருசாக தண்ணி கணக்கை இல்லை நான் வட்டிட்டு நல்லா வறுத்து அறுத்துட்டேன் அறுத்துருக்குறேன். தண்ணி நல்லா வறுத்து மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா உப்பு போடாங்க அதுக்கு வச்சுக்க நான் உப்பு போடுறேன். கணக்கில் நான் கொஞ்சம் அடுப்பை குறைக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட போகிறேன். இத்தனை உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான என்ன உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறி பவுடர் போட போகிறேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி குட்டி குறைச்சி போடலாம். நான் ஒரு கரண்டி போடுறேன். போட்டுட்டு இதுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். திருப்பி இது கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். அந்த தூள் கொஞ்சம் தூள் மணம் இல்லாமல் அவிஞ்சு தூள் மணம் இல்லாமல் போகிறதுக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம், கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். லோ ஃப்ளேமில் விட்டுட்டு இந்த தூள் மணம் எல்லாம் அவிஞ்சு தூள் மணம் இல்லாமல் போகிறதுக்கு மூடி விடுவோம். இப்போ இந்த அவிய வச்ச ஈரல் எடுத்து வந்து பார்ப்போம். நல்லா தூளெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது. தூள் மணம் வரையில இப்போ நான் இதுக்குள்ள வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் உள்ளி இந்த இதுகள் எல்லாத்தையும் இதுக்கு போட போகிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் கிண்டி மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்க்கணும். வெங்காயம் போட்டபடியாக கொஞ்சம் உப்பு தான் மாதிரி போட்டேன். நான் அதை கிண்டிட்டு உப்பு பார்க்கணும். உப்பு கொஞ்சம் காணாது, நான் சுற்றி கொஞ்சம் உப்பு போடுறேன். அந்த உள்ளியெல்லாம் நல்லா வதக்கி போட்டபடியே நல்ல வாசமாக இருக்குது. உள்ளி இந்த வாசம் நல்ல வாசமாக இருக்குது. இப்படி வதக்கித்தான் போடுவோம். அப்போதான் நல்ல வாசம் வரும், நல்லா இருக்கும் சாப்பிட வைக்கும். வேறு என்ன மாதிரி வந்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் மடிவாக மிக்ஸ் பண்ணியாச்சுது. அங்கே நீ அடுப்பை நிப்பாட்டி ஆஃப் பண்ணி போட்டு இதை செட் பண்ணலாம். வேறு என்ன மாதிரி வந்திருக்குன்னு நல்ல சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது சாப்பிட. அதோட இது நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு. விட்டமின் ஏ இருக்குது, ஈரலில் விட்டமின் இ இருக்குது. நல்ல சாப்பாடு இது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேறு என்ன மாதிரி வந்திருக்கேன். நல்ல வறுவல் சட்டி எடுத்துருக்கேன்.
இப்போ இந்த லேம் லிவர் வறுவல் ரெடி ஆகிட்டுது. பாருங்க இந்த மாதிரி வந்திருக்காண்டு. நல்ல டேஸ்டியாக டெலிஷியஸாக இருக்கும். செய்கிறதும் ஈஸி. ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்திடலாம். நாங்கள் அதை சாப்பிட்டு பார்ப்போம். வெரி நைஸ். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல சத்தானது, விட்டமின் ஏ இருக்குது இதில். நீங்களும் செய்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கோ. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது நாங்கள் சோறுக்கு சாப்பிட்லாம், புட்டோடு சாப்பிட்லாம், இடியப்பத்தோடு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் இது சாப்பிட்லாம். இது செய்து இதில் பழுதாகாது. நாளைக்கும் வச்சு அடுத்த நாளும் வச்சு சாப்பிட்லாம். என்ன இது பால் ஒன்றும் முடியல, கணக்கு தண்ணி ஒன்றும் முடியல. அப்படியா 2-3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இதை நல்ல டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.